ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான குஷ்கா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் இந்த குஷ்காவை நீங்க உங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பீஸ் இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்குவாங்க. அந்த அளவுக்கு ருசியான இந்த குஷ்காவை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, உங்களுக்கு எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்பைசஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 3 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். எப்பவுமே பிரியாணி ஆகட்டும், பலாவ் ஆகட்டும், வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கி வரணும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல காரத்துக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதுக்காகத்தான். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்னா கலந்துடலாம் நாம. இந்த மாதிரி நல்லா கலந்த பிறகு இதுல நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நான். அதையும் இது கூடவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா கலந்துருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு பொறுமையா தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் ஆயிட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது நல்லா வதங்கணும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாத்தீங்கன்னாலே தெரியும் எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ இதுல நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும். நம்ம தக்காளி சட்னி எல்லாம் செய்யும் போது எந்த அளவுக்கு நம்ம தக்காளியை வதக்குவோமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷி ஆகட்டும். இப்போ இதுல நான் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 6 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசியை 1/2 ஹவர் ஊற வச்சிருக்கேன். சீரக சம்பா அரிசியில தான் இன்னைக்கு நம்ம குஷ்கா செய்ய போறோம். சீரக சம்பா அரிசியில குஷ்கா செய்யறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பா பிரியாணி மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். 3 கப் அரிசிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி அரிசியை நல்லா உள்ள சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சை பழம் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்க நாட்டு தக்காளி யூஸ் பண்றதா இருந்தா எலுமிச்சை பழம் தேவைப்படாது. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் திக்கா வந்திருக்கும். ஸோ அந்த திக்கா வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஸோ அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நீங்கள் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி தம் போட்டோம்னா சூப்பரான குஷ்கா ரெடி ஆகிடும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் நம்ம தம் போட்டுடலாம். அவ்வளோதான். 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான குஷ்கா ரெடி ஆகிட்டு இருக்கும். அதுவும் உதிரியா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரக சம்பா அரிசியில நம்ம செஞ்சதுனால டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். சைட் டிஷ்ஷுக்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எது வேணாலும் நீங்க வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் சும்மா பிரமாதமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.